இந்தாப்பா தாலி வாங்கிக்க. எனக்கு இந்த கல்யாணம் வேண்டாம். இது வேணாமா? என்னம்மா பேசிட்டு இருக்க? என்ன பைத்தியக்காரத்தனமா உளறிக்கிட்டு இருக்க? எல்லா ஏற்பாட்டையும் பண்றவரை சும்மா இருந்துட்டு இப்ப வேணாங்கிற? எனக்கு புரியலையே. அண்ணா நீங்க கொஞ்சம் இருங்கண்ணே, டென்ஷன் ஆகாதீங்க. என்ன கேக்குறேன்? ஏமா என்னம்மா பேசிட்டு இருக்க நீ? எதுக்கு இப்ப உன வேணாங்கிற? பார்கவி, என்ன ஆச்சு? உன்கிட்ட கேட்டு தானே நாங்க எல்லா ஏற்பாடையும் பண்ணோம். ஏன் திடீர்னு நீ இப்படி சொல்ற? இது செட் ஆகாதுன்னு தோணுதுமா. பார்கவி, என்ன என்ன சொல்ற நீ? செட் ஆகலன்னா என்ன சொல்ல வர? என்ன ஏற்பாடு செட் ஆகலையா இல்ல கல்யாணமே செட் ஆகலையா? விளங்கல. இல்ல, எனக்கும் தர்ஷனுக்கும் லைஃப்ல செட் ஆகாதுன்னு தோணுது. தர்ஷனுக்கும் எனக்கும் இனிமே ஒட்டாதுன்னு தெளிவா தோணுது. ஆக்சுவலி இனிமே இல்ல. இப்போ வரைக்கும் கூட எங்களுக்குள்ள எந்த ஒரு ஒட்டுதலான வாழ்க்கையும் இல்ல. காலேஜ்ல படிக்கிறப்போ எனக்கும் தர்ஷனுக்கும் நடுவுல ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் இருந்துச்சு. பார்த்த புதுசுல எங்களுக்குள்ள இருந்த அட்ராக்ஷன் பழக பழக ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் ஆச்சு. ஒரு ஸ்டேஜ்ல அது லவ்வாவும் மாறுச்சு. நிறைய தடவை நான் இல்லாமல்லாம் வாழ முடியாதுன்னு தர்ஷன் பேசியிருக்கான். ஒரு ஸ்டேஜ்ல தர்ஷன் இல்லாம நம்மளாலையும் வாழ முடியாதுன்னு நானும் நினைச்சிருக்கேன். ஆனா அதுக்கப்புறம் இங்க நடக்கிற நிறைய கன்ஃபியூஷனா, இல்ல ஒருவேளை எங்களுக்குள்ள இருக்கிற இன்னசென்ஸ் உடைஞ்சதுனாலயா, இல்ல எங்க மைண்ட் செட்டே மாறினதுனாலயா, என்ன ரீசன்னு எனக்கு சத்தியமா புரியல. ஆனா ரீசெண்டா எனக்கும் தர்ஷனுக்கும் இடையில அண்டர்ஸ்டாண்டிங்கே இல்லை.